சிவகுரு கலை அப்படிங்கிற பேரில் சிவநாக சிலம்பம், சிவகுரு யோகம் அப்படிங்கிற கலையை சொல்லிட்டு வரோம். இது போக தற்காப்பு கலை, உடம்பு எப்படி ஃபிட் பண்ணுறது, உணவு முறைகள் எப்படி எடுத்துக்கணும், யோகா பண்ணுறவங்க மூலிகை எப்படி எடுத்துக்கணும், அதை வந்து சொல்லிட்டு வரோம். அப்போ இந்த கலையெல்லாம் போதிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, குருங்கிற தகுதி என்ன இருக்குது, அப்போ குருனா யார், அப்போ ஆசிரியர்னா யார், இப்போ ஆசிரியருக்கு என்ன அர்த்தம், குருவுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குருபாதம் போற்றி, அனைத்து சித்தர்கள் பாதம் போற்றி. நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சாயல்குடி புதிய நடுநிலைப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் சிவகுரு கலை அப்படிங்கிற பேரில் சிவநாக சிலம்பம், சிவகுரு யோகம் அப்படிங்கிற கலையை சொல்லிட்டு வரோம். இது போக தற்காப்பு கலை, உடம்பு எப்படி ஃபிட் பண்ணுறது, உணவு முறைகள் எப்படி எடுத்துக்கணும், யோகா பண்ணுறவங்க மூலிகை எப்படி எடுத்துக்கணும், அதை வந்து சொல்லிட்டு வரோம். அப்போ இந்த கலையெல்லாம் போதிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, குருங்கிற தகுதி என்ன இருக்குது, அப்போ குருனா யார், அப்போ ஆசிரியர்னா யார், இப்போ ஆசிரியருக்கு என்ன அர்த்தம், குருவுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆசிரியர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படின்னா பசு. இந்த பசு வந்து என்ன செய்யும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியிடாது, ஆக்சிஜன் மட்டும்தான் வெளியிடும். அவங்க வந்து அந்த பசுவை தடவி கொடுக்கும்போது அந்த வாசனை மூலியமாவே அவங்க உடம்புல என்ன நோய் இருக்கு அப்படிங்கிறனால பசுவுக்கு தெரிஞ்சிடும். அது போய் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மூலிகையை மட்டும் பார்த்து எடுத்து சாப்பிட்டு அந்த பாலை ஊட்டுறதுனால அவங்களுக்கு அந்த நோய் சரியா போயிடும். அதே மாதிரி ஆசிரியர் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா புத்தகத்தையும் படிச்சு அறிவுங்கிற பாலை மாணவர்களுக்கு ஊட்டணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆசி. இந்த ஆசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாழ்த்தணும், வாழ் வளமுடன். எப்பவுமே சரி, டெய்லி குழந்தைகளை பார்க்கும்போது வாழ் வளமுடன், நல்லாரு, நல்லா செய்வ, நல்லா படிப்பா அப்படின்ட்டு எப்பவுமே நல்ல ஒரு வார்த்தையை மட்டுமே அவங்கள்ட்ட உபயோகிக்கணும். தவறான வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்மளோட ஆசி எப்பவுமே அவங்கள்ட்ட இருக்கணும். அதான் ஆசி வழங்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆரியர். இந்த ஆரியர் அப்படிங்கிற சொல்லி என்ன அப்படின்னா மேன்மை குலத்தோம். அவங்களோட எண்ணம் எப்பவுமே மேலோங்கி இருக்கணும். எப்பவுமே சரி, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும். ஒரு குழந்தைய பார்க்கும்போது இந்த குழந்தையோட திறமை என்ன, அதை எப்படி பெரியலாக்குறது, அதை எப்படி மெருகூட்டுறது, நல்லது எப்படி கெட்டது எப்படி சொல்லி கொடுக்கறது, இதை பூரா வந்து சொல்லி கொடுக்க மட்டும் இல்லாம என்ன நிலை செஞ்சா அந்த குழந்தை எவ்வளவு தவறு பண்ணாலும் அந்த குழந்தைய வேணான்னு ஒதுக்காம மனசை எப்படி மேம்படுத்திருக்கோ அந்த தன்மையை உண்டாக்குறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆரியர் முடிஞ்சு அடுத்து ஆயர். இந்த ஆயர் அப்படிங்கிறது ஆயர் பாடிய கண்ணன். கண்ணன் எப்படி புல்லாங்குழல வாசிக்கும் போது எல்லா ஜீவன்களும் தன்னை மறந்து நின்று அதை மட்டும் கவனிக்குதோ அதே மாதிரி ஆசிரியர் வந்து பாடம் நடத்தும் போது அவங்கள மட்டுமே கவனிக்கணும், வேற எங்கேயும் கவனிக்கக்கூடாது. டீச்சர் இஸ் ஒரு மெஜூசியன். அடுத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் அவங்க மனசுல நினைச்சணும், பதிக்கணும். இந்த தன்மை வந்து ஆசிரியர்கிட்ட எப்பவுமே இருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா பழைய விஷயத்தையே சொல்லாம புது விஷயமா அகைன் டு அகைன் நியூ நாலேஜ் இந்த விஷயத்தை திருப்பி என்ன செய்யணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அவங்களுக்கு உங்க மேல ஒரு அடுத்து புதுசா சொல்றாங்க அந்த என்ன கவனம் அதுலயே இருக்கும். இதுதான் ஆசிரியருக்கான விளக்கம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குரு. இந்த குரு அப்படிங்கிறவங்க சாதாரண விஷயம் கிடையாது. அவர் வந்து எல்லா விஷயத்திலும் பெரிய இருக்கு, அதை முழுமையா கற்று தேர்ந்தவர். அவங்களுக்கு தான் வந்து சூட்சமம் தெரியும். எல்லா கலைகளுக்கும் ஒரு சூட்சமம் இருக்கும். அவர் தான் ஒரு சூட்சமத்தாரி. அந்த சூட்சமத்தை வந்து விளக்குற தன்மை யாருக்குன்னா குருவுக்கு மட்டும்தான் உண்டு. எந்த மனிதனையும் மேலோங்கிற தன்மை வந்து குருவுக்கு மட்டுமே உண்டு. அப்ப இந்த கு அப்படிங்கிற மொழிக்கு பேர் என்னன்னா கு அப்படின்னா இருள், அப்ப ரு அப்படின்னா ஒளி. இந்த மனசுல இருக்கிற இருளாமையை விழுக்கிற தன்மை வந்து ஒழிக்கிற தன்மை குருவுக்கு மட்டும்தான் உண்டு. குரு வந்து எல்லாத்தையும் கற்று தேர்ந்து தெளிவடைந்து தானும் ஞானம் அடைஞ்சு மற்றவங்களும் ஞான நிலைக்கு கொண்டு போறவர் தான் குரு. நம்ம வந்து போறது எதுக்காண்டி போறோம் அப்படின்னா எல்லாமே பண்றது ஞான நிலை நோக்கி. அதுல பாத்தீங்க அப்படின்னா அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசும்போது நமக்கு முன்னாடி என்ன வேணும் அப்படின்னா புரிதல் வேணும். புரிதல் அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லும் போதே நம்ம கிரகிக்கிற தன்மை, அதுக்கப்புறம் தான் அது அறிவா மாறும். அறிவு அப்படிங்கிறது அறிந்து தெளிவது அறிவு. ஒரு விஷயத்த அறிஞ்சு அதை முழுமையா கற்று தெரிந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து தெரிஞ்சிடணும், முழுமையா தெரிஞ்சு அதை இல்லைங்கிற சொல்லே இல்லாதவங்க வரும். அதுக்கப்புறம் தான் ஞானங்கிற சொல்லுவோம். ஞானங்கன்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஞானி அப்படின்னு சொல்ற அர்த்தம் என்னன்னா நான் என்ற எண்ணமற்றவன் ஞானி. ஞானிங்கிற எண்ணங்கிற அவனுக்கு இல்லை அப்படின்னா அவன் ஞானி ஆயிடுறான். அப்ப மகான் பார்க்கணும். மகான்னா யாரு அப்படின்னா மனம் தன்னை கடந்தவன் மகான். அந்த இடத்துல மனசு இருக்கக்கூடாது. மனிதன் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா மனசு இருக்கிறதே மனிதன், மனசு அங்கே இல்லைன்னா மனிதன் இல்லை. இப்போ எடுத்துக்காட்டு போடுறான், உனக்கு இருக்கும் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் போய் என்ன செய்வீங்க, ஒரு ட்ரெஸ் போட்டா ஒரு நடனம் நடப்பீங்க, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நடனம் நடப்பீங்க, காலேஜுக்கு போகும்போது ஒரு நடப்பீங்க,
ஒரு ஊர்ல நீங்க வாரீங்க கவுன்சிலர் இருக்கீங்கன்னா ஒரு நட, அதே நீங்க எம்எல்ஏ மாறினா அது ஒரு நட. அப்ப நீங்க யாருமே காலில் நடக்கல, மனசுல நடக்கிறீங்க. ஆனா மிருகம் அப்படி இல்லை, கால்நடைகள் எல்லாமே வந்து காலில் தான் நடக்கும். அப்ப நீ மனசால நடக்கிறதுனால மனிதன்கிற பேர் வந்துச்சு. இதை மாற்று தன்மை யாரு அப்படின்னா குருவுக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப மனம் தன்னை கடந்தவன் மகான் ஆயிடுறான், ஞானி நான் என்ற எண்ணம் மற்றும் ஞானி ஆயிடுறான். இது குருவுக்கு மட்டும்தான் உண்டு. அடுத்த வீடியோல சிறப்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.